தமிழ்நாட்டில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன். அந்த அடிப்படையில் மணல் குவாரி அரசுரிமையாக்கியவன் வேல்முருகன். மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன். ஆக இப்படி என்னுடைய தனிநபர் மசோதா மூலம், என்னுடைய சட்ட வாதங்கள் மூலமாக, தனிநபர் சட்ட திருத்தத்தின் ஊடாக இதையெல்லாம் நான் சாதித்திருக்கிறேன். அதே மாதிரி தளபதி அவர்கள் ஆட்சியிலும் நான் தனியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டமன்றத்தில் என்னுடைய குரலை உயர்த்தி கேட்கிறேன். உங்களை போன்று மீடியா ஊடகங்களிலே அது ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறேன். இதான தவிர என் மக்களுக்கு நல்லது நடக்கணும், என்னுடைய தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் பேசுறேன். அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்ப சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கை தடுப்பணைகள், இங்க உளுந்தமேட்டு உங்க விழுப்புரம் எல்லை எனதிரிமங்கலத்தை தொடங்கி கடலூர் முகத்துவார கடற்கரை வரையிலும் நான் கேட்ட 4 தடுப்பணைகளை முதலமைச்சர் அவர்கள் இப்போது கட்ட உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோன்று தடுப்புச் சுவர்கள் எனதிரிமங்கலம், உளுந்தூர்பேட்டை, நம்முடைய காவனூர், பைத்தாம்பாடி, இதுபோன்று நம்முடைய பகண்டை, மேல்குமாரமங்கலம், கீழ்குமாரமங்கலம், பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கேட்ட அதுக்கும் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். 16 கோடி ரூபாயில இந்த மழை காலங்களில் புயல்களில் பாதிக்கப்பட்ட சாலைகளை நீங்க அமைச்சு தரணும்னு சொன்னா அதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதையெல்லாம் இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்காக நான் என்னுடைய ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தின் பத்திரிகையாளர்களோடாக நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் தொகுதிக்கென்று கலைக்கல்லூரி கேட்ட இன்னும் கிடைக்கல. அதே மாதிரி என் தொகுதிக்கென்று வேளாண்மை கல்லூரி கேட்டால் அது கிடைக்கல.